ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஒரு அப்டேட்டில் தமிழக விவசாயிகளுக்கு ஒரு ஹாப்பியான அப்டேட் தமிழக அரசு சார்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது தமிழக விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய பயிர் கடனை பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. சிறு குறு விவசாயிக்கு பார்த்தீங்கன்னா தனியாக பிரித்து ஒரு சில கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு முழுமையான கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஒரு சில கேட்டகரியில் இருக்கக்கூடியவங்களுக்கு 50% கடன் தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் சிறு குறு விவசாயினா யாரு, அது யாருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது எலிஜிபிள், யாரெல்லாம் திருப்ப ரிட்டர்ன் பணம் கட்ட தேவையில்லை அப்படிங்கிற பற்றின ஒரு கம்ப்ளீட் அப்டேட்டாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப் டு எண்டு வரைக்கும் பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பர் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். அதாவது இன்னைக்கு டேட்டில் மே மாதம் 25 ஈவினிங்லேருந்து ஒரு நியூஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. நம்ம தமிழகம் முழுவதும் நியூஸ் சேனல்ஸ்லையும் சரி, இன்ஸ்டா ரீல்ஸ்லையும் சரி, ஃபேஸ்புக்லையும் சரி, அதாவது தமிழக விவசாயிகள் வாங்கியிருக்கக்கூடிய அந்த பயிர் கடன் பார்த்தீங்கன்னா முழுமையாக பார்த்தீங்கன்னா தள்ளுபடி அப்படிங்கிறது தள்ளுபடி அறிவிப்பு வெளியிடுன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட அப்டேட்ஸ் அப்படிங்கிறது உங்களால் பார்த்துருக்க முடியும். அப்படிங்கிற அந்த விதத்தில் அஃபீஷியலான அனௌன்ஸ்மெண்ட் படி நம்ம தமிழக அரசு வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி வெளியீடு என்ன அப்படிங்கிறத நம்ம ஒன்பது ஒன்றா முதல்ல பார்க்கணும். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தலைமைச் செயலகத்தில் அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட் அவங்களுக்கான ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் அண்ட் செக்ரட்டரி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் மூலியமாக பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி தான் இந்த ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஓகே. அந்த விதத்தில் 25/5/2026 செய்தி வெளியீடு எண் 83வது நோட்டிஃபிகேஷன் நம்பரில் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க. கூட்டுறவு வங்கிகள் மூலம் 50,000 வரை பயிர் கடன் பெற்று குறு விவசாயிகளுக்கு முழுமையாக பயிர் கடன் தள்ளுபடி செய்து மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ச. ஜோசப் விஜய் அவர்கள் அறிவிப்பு அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. அது யார் குறு விவசாயி, யார் சிறு விவசாயி அப்படிங்கிறது முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும். நீங்க எந்த கேட்டகரியில இருக்கிறீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டால் மட்டுமே உங்களால சலுகையை நீங்க பெற முடியும். சரிங்களா? இந்த சிறு குறு விவசாயினா யாரு அப்படிங்கிற பார்க்கலாம். இல்ல ஃபர்ஸ்ட் குறு விவசாயி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட் 1 ஹெக்டர், அதாவது 2.5 ஏக்கருக்கு குறைவாக நீங்க 2.5 ஏக்கர் அதுக்கு குறைவாக நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க குறு விவசாயி அப்படிங்கறதுல வருவீங்க. அப்போ உங்களுடைய லேண்ட் 2.5 ஏக்கருக்கு கம்மியா இருக்கு அப்படின்னா உங்களுக்கு 100% நீங்க 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க பயிர் கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அது 100% நீங்க ரிட்டர்ன் பே பண்ண தேவையில்லை. முழுமையாவே பார்த்தீங்கன்னா தள்ளுபடி பண்ணிட்டாங்க. கவர்மெண்டே உங்களுக்காக பேமெண்ட் அப்படிங்கிறது பண்ணிரும். நீங்க எதுவுமே கட்ட தேவையில்லை. அப்போ சிறு விவசாயினா யாரு, அதாவது ஸ்மால் ஃபார்மர் அப்படின்னா யாருன்னு கேட்டீங்கன்னா 1 ஹெக்டருக்கு மேல் ஆனால் 2 ஹெக்டருக்குள், அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய லேண்ட், உங்களுடைய அக்ரிகல்ச்சர் லேண்ட் அப்படிங்கிறது 2.5 ஏக்கர்ல இருந்து 5 ஏக்கருக்குள்ள உங்களுடைய லேண்ட் விவசாயம் சார்ந்த நிலமா வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க தான் பார்த்தீங்கன்னா சிறு விவசாயி, அதாவது ஸ்மால் ஃபார்மர் அப்படிங்கிறத சொல்லுவோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் குறு விவசாயினா யாரு, சிறு விவசாயினா யாரு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறோங்க. தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த ஒரு நியூஸை உங்களால பார்த்தீங்கன்னா முழுமையா அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ஃபர்தரா அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிற பார்க்கலாம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் தலைமையில் இன்று 25/5/2026 தலைமை செயலகத்தில் நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவசாயிகளுக்கான பயிர் கடன் தள்ளுபடி தொடர்பாக மாண்புமிகு வேளாண்மை மற்றும் கூட்டுறவு நலத்துறை அமைச்சர் வினோத், மாண்புமிகு கூட்டுறவுத்துறை அமைச்சர் காந்திராஜ், மாண்புமிகு நிதி திட்டம் மற்றும் வளர்ச்சித்துறை அமைச்சர் மரிய வெஸ்லன் ஆகியோர் தலைமையில தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆய்வு அப்படிங்கிற மேற்கொள்ளப்பட்டிருக்கு அப்படிங்கிறத சொல்ல வராங்க. இந்திய ரிசர்வ் வங்கியின் 28/11/2025 அன்று வெளியிட்ட அரசு கடன் தள்ளுபடி திட்டத்திற்கான மாதிரி செயல்பாடு நடைமுறைகளின்படி பயிர் கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையும் பார்த்தீங்கன்னா அரசானது 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக பார்த்தீங்கன்னா செலுத்த வேண்டும் என்ற வழிகாட்டிலின்படியும் தமிழக அரசின் இன்றைய நிதிநிலை மற்றும் ஆதாரங்கள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டும் இந்த இக்கட்டத்திற்கான சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் விவசாயிகள் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை நல்லா கவனிக்கணும். இந்த டேட்டை நீங்க நோட் பண்ணிக்கணும். 1/5/2025 இருந்து 28/2/2026 வரை பெற்ற பயிர் கடனை கீழ்கண்டவாறு தள்ளுபடி செய்ய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டார் அப்படிங்கறதும் சொல்லியிருக்காங்க. ஒரு காலம் டேபிள் போட்டு கொடுத்திருக்காங்க. இதுல கடன் தொகையில 50,000 ரூபாய் வரைக்கும் நீங்க கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது குறு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா 100% தள்ளுபடி. அதே இது நீங்க சிறு விவசாயியா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% வரைக்கும் தள்ளுபடி. அப்போ 50,000 வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 25,000 ரூபாய் மட்டும் நீங்க பேமெண்ட் பண்ணா போதும். பேலன்ஸ் இருக்கக்கூடிய 25,000 ரூபாய் கவர்மெண்டே உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இந்த இடத்துல 51,000 இருந்து 60,000 வரைக்கும் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா 40,000 ரூபாய் தள்ளுபடி. அதே மாதிரி நீங்க குறு விவசாயியா இருக்கிறீங்க, சிறு விவசாயியா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க 50,000 இருந்து 60,000 வாங்கிருக்கீங்கன்னா உங்களுக்கு 20,000 தள்ளுபடி.
அதாவது குறு விவசாயிக்கும் சிறு விவசாயிக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 50% தான். அதாவது நீங்கள் குறு விவசாயியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% 50,000 ரூபாய் வரைக்கும் 50,000 மேலே போச்சு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா 40, 30, 20ன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து குறையும். அதே மாதிரி நீங்கள் வந்து சிறு விவசாயியாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 50% தான். அவங்க குறு விவசாயிலேருந்து சிறு விவசாயிக்கு வந்து பாதிக்கு பாதி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு தள்ளுபடி வந்து பண்ணியிருக்காங்க. மேலும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர விவசாயிகளுக்கான தலா 5,000 ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி எதிர்வரும் சாகுபடி பயிருக்கு கடன் பெற விரும்பும் விவசாயிகளுக்கு பெருமளவில் வந்து பயன் தரும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் 1/5/2025 முதல் 28/2/2026 வரை கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,22,555 விவசாயிகள் வந்து பயனடைவார்கள் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் அரசுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2044 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கூடுதல் செலவினம் வந்து ஏற்படும் அப்படிங்கிறத வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான அப்டேட். ஸோ இந்த அப்டேட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் சிறு விவசாயியா இல்லை வந்து குறு விவசாயியா அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா நீங்கள் வந்து அனலைஸ் வந்து பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து சிறு விவசாயியா இருக்கிறீங்களா இல்லை குறு விவசாயியா இருக்கிறீங்களா அப்படிங்கிற மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்க. இதில் உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. அப்படின்னா பர்சனலாக ஏதாச்சும் வந்து டவுட்ஸை கிளியர் பண்ணி கேட்கணும் அப்படின்னா என்னோட இன்ஸ்டா ப்ரொஃபைலுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து எப்போ வேணாலும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சார்பில் என்ன அப்டேட்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணியோ இல்லை இன்ஸ்டால டிஎம் பண்ணியோ கேளுங்க. என்னோட ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்லேருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.